ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது நம்ம சேனல் பென் குயின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தேன் நிறைய மருத்துவ பயன்கள் உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய விஷயங்களுக்கு அந்த தேனை யூஸ் பண்றோம். யூஸ் பண்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் அடை, தேன் அடை. நம்மலாம் முன்னாடி தேன் ரொம்ப விலை குறைவாவே கிடைக்கும், ஒரிஜினல் தேனாவும் இருக்கும். ஆனா இப்போ உள்ள காலங்கள்ல எவ்வளவு விலை அதிகமா கொடுத்தாலும் ஒரிஜினல் தேன் கிடைக்கிறது இல்லை. ஸோ நீங்க ஒரிஜினல் தேன் எங்க கிடைச்சாலும் கண்டிப்பா அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்கு. இதுல அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம ரத்தத்தில் உள்ள HBங்கிற ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த தேன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதுல 4 விட்டமின்ஸ் இருக்கு. ABDEங்கிற 4 விட்டமின் இந்த தேன்ல அதிகமா இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் போது தேன் கொடுக்குறோம் இல்லையா? அது எதுக்கு கொடுக்குறோம்னா, தொண்டை ட்ரையா இருக்கிறதுனாலதான் நமக்கு இருமல் அதிகமா வருது. அந்த இருமலை கம்மியாக்கணும்னா தேன் கொடுத்தோம்னா தேன் நம்ம தொண்டைக்கு ஒரு ஸ்மூத்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா காஃப் கம்மியாகும். அதனாலதான் நம்ம சளி இருமலுக்கு எல்லாமே இந்த தேனை அதிகமா யூஸ் பண்றோம். பர்ன்ஸுங்கிற தீப்புண்ணா இருக்கட்டும், அப்புறம் நம்ம உடம்புல உள்ள காயங்கள்ல இந்த தேனை அப்ளை பண்ணோம்னா புண்ணு சீக்கிரமாவே ஆறுது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வர டயபெட்டிக் அல்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்கு இந்த தேன் ஆன்டிபயோட்டிக் மெடிசனா பயன்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. அது எப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை கம்மி பண்றதுக்கு இந்த தேன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம எல்லாருமே ஸ்கின் க்ளோயிங்க்கு இப்போ ஹனி ஃபேஷியல் பண்றாங்க நிறைய பார்லர்ல. அது எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த ஹனில உள்ள இது நம்மளோட ஆக்னே, பிளாக் பிக்மெண்டேஷன் எல்லாமே கம்மி பண்ணுது. கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின் க்ளோயிங் ஆகும், பிரைட்டனிங் ஆகும் இருக்கு. அதனாலதான் இந்த ஹனியை ஃபேஸுக்கு அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, தேன் முடியில பட்டுடுச்சுன்னா ஒயிட் ஹேர் வந்துரும், முடி நரைச்சிரும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ரியல் மாய்ஸ்சரைசர். இப்போ நம்ம ஃபேஸுக்கு, ஹேருக்கு எல்லாமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றோம்ல, ஈரத்தன்மையா இருக்கணுங்கிறதுக்காக. அது இதுல நேச்சுரலாவே இருக்கு. அது ஃப்ரிஸி ஹேர்னு சொல்ற அந்த ட்ரை ஹேருக்கு ஷைனிங்காகவும் ஸ்மூத்தனிங்காகவும் பண்றதுக்கு இந்த ஹனி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, லெமன் ஜூஸ்ல ஹனி ஆட் பண்ணி கொடுங்க, அப்புறம் ஹாட் வாட்டர்ல ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்போ வெயிட் லாஸ் ஈஸியா நடக்கும், தேன் குடிச்சா வெயிட் லாஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஹனி உள்ள என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால் அப்புறம் ஃபேட்டை டிக்ரீஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடியில உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேட் ஃபுல்லாவுமே வெளியே வரும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட வெயிட் லாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இந்த ஹனியோட பெனிஃபிட்ஸ். இனி ஹனி இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை விட்டுறாதீங்க. அது இவ்வளோ பயன்கள் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் பண்ணி ஹனியை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.